வேலைக்கு வந்தா நான் தந்தேனே. பூரா தூக்க வச்சுல இருக்கலாம்ப்பா, நீங்க அடிக்கவே வேணாம். எங்கேயே கேட்குது மாமா, எக்கோ குறைங்க மாமா. ஆமாம், மைசூருக்கு பின்னாடி இவ்வளோ ஆள் இருந்தாலே விளங்காது. அங்கிட்ட வர சொல்லுங்க. அப்போ இங்கிட்டு வாங்க. போ விழா கமிட்டிக்கு மைசெட்டில் என்ன வேலை? வாப்பா, சோரே ஓடலையாடா. வணக்கம்டா சீமக்கருவ பயலு. எக்கோ வேணாம், கட் பண்ணிடுங்க. கரண்டை கூட கட் பண்ணுங்க. உண்மையிலேயே கூட்டம் பொழந்துருச்சடா. வெளியூர்லேருந்து வந்தாலாம் கை தூக்குங்க. இது எதுக்கு இந்த நாடகம்? உள்ளூர்காரர்களுக்கு. இதுதான் இந்த கிராமத்துக்கு கிடைச்ச ஒரு மிக பெருமை. வெளியூர்லேருந்து வந்த உறவுகளை பாதம் தொட்டு எம்கேஆர் வரவேற்க. உள்ளூர்காரங்க அப்போ இருக்கையில் காசு கொடுக்குறவருங்க போயிடக்கூடாது. ஐயா அவர் லேசாயம்மாய் டான்ஸு அவரை நீ விடு. என்னையை பார்க்க தானே வந்து, என்னையை பார்க்க ஒரு வயலும் இல்லையாடா. வந்ததே பொம்பளை பிள்ளைய பார்க்க வருவாங்க, என்னையை சொல்லுவாங்க. இப்போ எக்கோங்க மாமா. ஹலோ ஹலோ, இந்த பெட்டி ஏற்றுங்க. இந்த பெட்டி ஏற்றுங்க. ஹலோ, இதில் வாலியம் வைங்க. இல்லை நீங்கள் வாட்டு டாட்டாஜியில் ஏற்றிடாதீடா. இதில் வாலியம் ஏற்ற சொன்னேன். ஆதி ஒரு காலம் எங்கள் ஐயாக்கா உள்ள காலத்தில் இந்த கலைவாயந்திரத்தில் உள்ள இந்த கலைவாய் உடைய ஐயனார் தத்ரூபமாக இருக்காரா. கண்ணு தோந்ததுக்கப்புறம் எங்கள் ஐயனார் வீரத்தோடு இந்த மக்களை காக்கிறாரா. கள்ளிச்சேரி காளிமுனி, அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு, மதுரை பாண்டிமுனி, அதுக்குள்ள ஒரு அக்கா போரை ஏற்றிட்டு போயிடுச்சு. ஹலோ ஹலோ, என்னத்தை சொன்ன சொல்லு மாறாது. இந்த சாமி ஊரா சொல்வாக்கு தப்பாதுப்பா. எந்த குதிரப்பா, எந்த குதிரடா. இந்த கலைவாய் உடைய ஐயனார் இந்த கூட்டத்தில் எந்த குதிரைய பிடிச்சு வர போறே. ஆடாத சாமியும் என் 18ஆம் படி பெரிய கரும்பு. நாடு மலையாள நாடு கரும்பு. அந்த மலையாள நாட்டில் என் செல்ல மகன் கருப்பன உன்னைய கொண்ட நிக்க முடியலடா. ஓட்டி விட்டான் தண்ணியில என் பாலாறுது நாடு. எங்க 18ஆம் படியா வந்தது மலட்டாட்டு தண்ணியில. நீ மேனாட விட்டு நீ கீநாடு இறங்கி அழகு மலை காடு. எங்க கருப்பே படுத்திருப்பது அருவி மலை சோங்கப்பா. கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ எந்திரி. சொன்ன சொல்லும் மாறாது.
கருப்பு காளிமுடி கைதட்டலாம் எல்லாருமே. பேரன்பு கொண்டு எங்கேயே கேட்குதா? இன்னர் வைங்க மாமா, எக்கோ குறைங்க. கரண்ட் கூட வருதோ? இந்த கரண்ட் புல்லு கத்தணும்ல. ஆமா, இந்த பாக்ஸ் எடுத்துங்க. இங்கே கரண்ட் புல்ல இங்கே எடுத்த போஸ்ட் மரத்தில் கொக்கி ஓட்டா தானே லைனே வரணும். இதே உண்மை. அது கூட இபியை சேர்ந்த அதிகாரி எல்லாம் கிராமத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. அவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். முதல் முறையாக இந்த ஐயனார் கோயில் கும்பாஜி விழாவுக்கு எங்களை அழைத்து வந்து வயக்காட்டிலே மேடை ஓட்டுறதெல்லாம் நல்லாத்தியா இருக்குது. உள்ளே உட்கார ஆளுக்கு 3க்கு 3 ஓட்டிருக்காரு. டான்ஸுக்கார பிள்ளை மடியில் பப்புல் படுத்துக்கிட்டு வாழைப்பழம் வேணும்ன்றேன். இது அன்பு சார்ந்த கிராம பொதுமக்களுக்கும் வெளியூர்லேருந்து வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் MKRின் பணிவான இரவு வணக்கம். சூப்பர், அருமையான மக்கள், என் உறவுகள். அப்படி கைதட்டும். வணக்கம் சொன்னால் திருப்பி வணக்கம் சொல்லாமல் கைதட்டும். சில ஊர்லாம் பார்த்தா அகராதி மயிரா உட்காந்துருப்பாங்க. வணக்கம்ப்பா தம்பி, என்னப்பா பொம்பளை கிடைக்காம திருறானா? என் தம்பி அப்படித்தானே இருப்பேன். இதில் வேறு சில பேர் பொண்ணு கிடைக்காம மசுரை நட போகிறேன் கோயம்புத்தூருக்கு. என்ன மசுரை நீ நட்டாலும் உன் உசுருக்கு உகந்தது பொண்டாட்டி என்பது சொல்கிறேன். அதில் அடித்து விடுறேன், கைதட்டுறீங்களாப்பா. அப்படித்தான் இருக்கணும், பயம் கிடையாது. 21 வருஷமாக நீங்கள்லாம் இப்படிக்கான்னு நான் அந்த பக்கம் நாடகத்துக்கு வரும்போது பூரா ஒன்றுக்கு இருக்க தெரியாது. இப்போ பாரு எத்த தண்டி மாட்டா இருக்காங்க. பூரா என்னுடைய தம்பிகள் தான். உரிமையோடு பேசுறதுனால தான் இத்தனை உறவுகள் என்னை தேடி வந்திருக்கு. என் அண்ணன் தம்பி மேடையில் நின்றுட்டு பப்புனா நடிக்க தெரியாது. எதை இப்படிக்கான்னு மை ஓட்டிருக்கேன், அவ்வளோதான். இந்த வாரம் இந்நேரத்தில் போன் வருதுன்னா டொங்காசு தானடா, வணக்கம்டா சீமக்கருவோ மண்டி பயலுகடா. நிறைய பெண்கள்லாம் இருந்தாங்க. பூரா அன்னதானம் சாப்பிட்டு வீட்டில் போய் படுக்க போயிடுச்சு. விடிய காலம் ஐயா வேற சொல்லிட்டார், 6 மணிக்கெல்லாம் யாகம் வளர்க்கப்படும், எல்லாரும் வீட்டிலேருந்து புண்ணியாசனம் பண்ணிட்டு வந்துருங்கோ அப்படின்ட்டாங்க. ஏன்னா மந்திரம் ஓதுவதும் யாக வளர்ப்பதும் கருணை வர வைப்பதும் மிகப்பெரிய ஒரு சக்தி. ஐயர் பிறந்த கையிலுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சிறப்பு கிடையாது. ஏன் இன்னைக்கு கூட்டவலைன்னா சுற்றி நாடகம், எல்லா ஊர்லேயும் திருவிழா. என்னப்பா வரும்போதெல்லாம் பரம்பக்குடி பக்கத்தில் ஒரு ஊரில் பார்த்தேன், ஆடலும் பாடல் 2 பிள்ளைய சட்டியோடு நண்டுச்சு. பைக்கு ஏற்றிட்டேன் ஒருத்தன் மேலேயே. என்னன்னு வார்த்தை, அதுக்கு எத்தனை தண்டி வார்த்தை கேட்குறாங்க. ஓத்தா காளிப்பை மேனே உத்தரவாசு மங்கத்திலேருந்து வந்திருக்கிறார். நம்ம கிரு மாடும் சர்ச்சு மாடும் அண்ணன் தம்பி 2 பேரும் தின்னுட்டு பேண்டாங்கன்னா வயக்காடு கொள்ளாது. இந்த தண்டியாடா உங்களுக்கெல்லாம் என்ஃபீல்டே லேசாக தானே இழுக்கும். கலை புகையா கக்கும். பொடி மாடு கிடையாது, மடுவு மாடு. உலகத்திலே என் தாய்மார்கள் தான். தமிழகத்தினுடைய வீரத்தமிழச்சி யாருன்னா பெண்கள் தான், ஆத்தாதான். இப்போ விறகு அடுப்புலாம் சமைக்க மாட்டேன். என்னத்தா சமைக்க முடியாதுல்ல, பூரா பேங்கில் வேலை ஆக்குறிய கடுக்கும். மாதிரி உங்களை வரைஞ்சி கட்டிட்டு விறகு வெட்ட விடணும். அந்த காலத்தில் எங்கள் அப்பத்தாலாம் ஒரு தலையில் சீரகத்துக்கு வருவேன், விறகு கட்டு தூக்க முடியாது. விறகு கட்டை தூக்க முடியாமல் 2 பக்கமும் 2 புல்லை தொத்திக்கிட்டு கிடப்பாங்களாம். 3வது வேற எங்கள் அப்பத்தா சென்னையாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும்ட்டேன். அந்த காலத்தில் விறகு வெட்டி விறகடுப்பில் சமைச்சு மண்பானையை வச்சதுனால தான் ஒவ்வொரு மனுஷனும் 125 140 வயசு வரைக்கும் சாகவே மாட்டாங்க. அப்படி இருந்தால் இன்னைக்கு பூரா சிலிண்டர் குக்கர் சாப்பாடு உடம்புக்கு நல்லதா தீங்காத்தா? தீங்குதேன். அப்படி சொல்லி என் தம்பி வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு போகலையாப்பா, தீங்குதேன். உண்மைதான் தம்பி. இப்போ என்ன சொல்ல வர? இல்லை நீ தான் வீட்டில் சமைக்கிறியா, ஏன் இவ்வளோ ஆதங்கம் இருப்பா? இன்னைக்கு பெண்களை விட சமையல் கலையில் தேர்ச்சி பட்டது என் ஆண் சிங்கங்கள் தான். அக்கா மக்கா நாளைக்கு பொம்பளை இல்லாமல் நல்லா சலுப்பிடுவேன். கைதட்டுற வேமா மிக்சியில் அரைக்குதுங்க. மிக்சியில் அரைக்கிறது ஆபத்து. அன்றைக்கெல்லாம் ஒரு பொம்பளை அப்படித்தான் மிக்சியில் அரைக்கணும்னு கடலப்பருப்பு எடுத்து போட்டிருக்கு. மயம் 1 ரூபா காசை உள்ளே ஓட்டேன். அதை அடித்து மிக்சியெல்லாம் புடுங்கி முகட்டில் அடித்து அதில் பிறந்தாலும் தான் காப்பு கட்டியிருக்கேன். அம்மியில் அரைக்கணும்.
அன்றைய காலத்தில் உடற்பயிற்சி ஏது? கிளவிலாம் இன்னைக்கு பாரு டவுனுகளில் கிளவி சாக்ஸை போட்டு நடக்குதுப்பா. டிஷர்ட்டு லோயரை போட்டு கிளவி கண்ணாடியை போட்டு நடக்குது, ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு நடக்கும்போது 2 வயலை பார்த்துட்டாங்க, செம்ம பிகர்றான்ட்டு போய் மேடம்ட்டாங்க. அது என்ன பாண்டுச்சு, அதோட தலை 2 செத்து போனேன். அந்த காலத்தில் ஏது எங்கள் அப்பத்தான் ஓடிச்சாங்க கிடையாதே. காலில் இருந்துச்சுன்னா உடற்பயிற்சி அம்மியில் வச்சு சரக்குன்னு அரைச்சிக்கிட்டே இருக்கும், குனிஞ்சு அரைச்சிக்கிட்டு இருக்கு, பின்னாடி எங்கள் ஐயா அடிச்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் அந்த மாதிரி காலித்தனமான பேசினா சிரிப்பேன். பின்னாடி அடிச்சுக்கிட்டு இருப்பாருன்னா மாட்டுக்கு வைக்கக்கூடம் அடிச்சுக்கிட்டு இருப்பார். பேப்பயமே அந்த குண்டு முண்டையை போச்சுட்றான் அவனை. நான் எவ்வளோ கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன், பேக் ஷாட்னு நினைக்கிறான்டா. பேக் ஷாட் எதுக்கு அப்பத்தால் அடிக்கிறான்? விவசாயம் நீங்கள் உட்காந்துருக்க வயக்காடு தானப்பு, சம்சாரி மைங்கலாம் வயக்காடு தானே விவசாயம். உண்மையிலே இந்த கிராமத்து மக்களை எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். இன்னும் விவசாயம் பார்த்து கொண்டு இருக்காங்க. இன்னும் 2 வருஷம் இந்த வயக்காடு பிளாட் ஆயிரும். எவனாவது ஏவி விட்டுருவேன். எதுக்குடா வெள்ளாமல் போட்டுக்கிட்டு சாவியாக போகுது? கல்லை ஊண்டு 1.5 கோடிக்கு போக முடியாது, அந்த வயக்காட்டில் பிளாட் போட்டுருவாங்க. விவசாயத்தை பார்க்கணும். விவசாயத்தை யார் பார்க்குறா? அன்னைக்கு உண்மையாக உழைச்சி வயக்காட்டில் நட்டாங்க. இன்னைக்கு நடிகை கூட்டு வந்து நட விடுறாங்க. நயன்தாராவை மேடம் அப்படியே கொடையை பிடிச்சிக்கோங்க, ஒரே ஒரு நாற்றை வைங்க, அவங்க கிறிஸ்டின் ஓட்டு லைக் அல்லது 1.5 லட்சம். உண்மையாக ஒரு கிளவி நடுது, அதுக்கு நீச்சல் தண்ணி கொடுக்க ஆள் இல்லை. பாரு அனுபவப்பட்டிருக்க. நீ வர போட்டிருக்கியா அப்போ தம்பிங்க வாப்பா, வர்றப்போ அப்படி வெட்டுவேன். காலையில் 5 மணிக்கு புட்டு படம் பார்க்குறான்டா ஆஸ்கர். விவசாயத்தை பாதுகாக்கணும். இங்கே இருக்க எங்கள் அப்பைங்களுக்கு பூரா தெரியும், பெரிய ஒரு ஊரா என்னுடைய அப்பைங்க. இவங்க தான் தமிழகத்தினுடைய உழைப்பாளி விவசாயி மைங்க. இந்த இருக்க பெரியவங்களுக்கு தான் தெரியும். அன்னைக்கெல்லாம் ஒரு ஏறு போகும்போது பின்னாடி தொயந்து பத்தலைன்னா தாருக்கு மட்டும் குத்து வாங்கலாம். என்னடா மொத்தம் ஏறு பத்துறேன்னு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டாங்களே. டிராக்டர் தான், டிராக்டரை கொண்டு உழவு அடிக்கிறாங்க. வருஷம் களை எடுக்க போன ஒம்பளையை காணும், அந்த கிடங்குல உள்ள விழுந்து டயர் பதிஞ்சு. கருது வண்டி வேற. அப்போ கருது வண்டி வைப்பது நல்லது தான். சுத்து கருது அறுக்கிறவனே அவன் அறுத்துட்டு போயிடுறானே. இதில் பாட்டு போட்டுறாங்க கருது வண்டியில், பூங்காத்தே. அந்த வீட்டுக்காரன் போல அங்கிட்டு பின்னாடி சுத்துக்கிறது அறுத்தது, பின்னாடி ரிவல்ஸ் எடுத்து ஏற்றி இறக்கிவிட்டேன். கடைசியில் அதே அரிசியை வச்சு 14 காரியம் நடத்தினாங்க. கவனம் தேவை. உலகத்துக்கு அரிசி கொடுத்து பசிய போக்கின தமிழ்நாடு இன்னைக்கு நம்ம அரிசி வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. இதுக்கு எதுக்குப்பா கைதட்டுற? அரிசி வாங்குறவங்க கைதட்டுறியா, இல்லை நம்ம ரொம்ப அழிஞ்சிட்டோம்னு கைதட்டுறியா? நீங்கள் உட்கார்ந்துருக்க எல்லாருமே என்ன சாதி என்ன மதம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் ஆயுள் உள்ளவரை நம்மளை பிரிக்க முடியாது. ஓடுற ரத்தம் தமிழுடைய வீரத்தில் பிறந்த ரத்தம், பிரிக்க முடியாது. 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த என் தாய்மார்கள் தான். எங்கள் ஆத்தா இல்லைன்னா நாங்கள்லாம் கிடையாது. அதுக்கு தான் அண்ணன் தம்பி எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம். நம்மளை பிரிக்கிறது யாருன்னா நம்மளுடைய மனைவி தான். உண்மைதான். அது ஒரு சில குடும்பத்தில் நடக்குது. ஆத்தா உங்களையெல்லாம் சொல்லலை, நீங்கள் நல்ல உம்பளையே தான். இப்போ எதுக்கு சிரிக்கிற? உங்கள் குடும்பத்தில் அப்படி தரிசா கிடக்கா? எங்கள் ஊரில் அப்படி நடந்தது. அண்ணன் தம்பி 2 பேரும் பார்த்தா ஒரே தட்டில் ஓட்டு அப்படியே ஊட்டுவேன். அண்ணன் தம்பிக்கு ஊட்டுவேன், தம்பியை அண்ணனுக்கு ஊட்டுவேன். கட்டிங்க குடிச்சு விட்டு அண்ணன் ஓமட்டி வாந்தி அடிப்பேன், திருப்பி சல்லையில் ஓட்டு இருத்து விட்டு குடிப்பேன். அப்படி ஒற்றுமையாக இருந்தேன். இளையவன் பொண்டாட்டி லேசாக தூண்டி விட்டான். நேற்று உங்கள் அண்ணன் காராச்சை வாங்கிட்டு வந்து பொண்டாட்டி மடிக்கல் ஓடு திங்கிறார். நம்ம பிள்ளைக்கு 5-6 அள்ளி கொடுக்கூடாது, இதுக்கு தேன் சொன்னேன் நொன்னும் கூட பிழைக்காதுன்னு தம்பி கூட 2 பேரும் அடித்து காற்றை கடிச்சிக்கிட்டு இப்போ செயலில் இருக்காங்க. இந்த 2 முண்டையெல்லாம் சோத்துக்கு இல்லாமல் 100 அட்டை வஞ்சுக்கிட்டு தராள். சிரிக்கக்கூடாது, சிந்திக்கணும். இங்கே வாரு எங்கள் அண்ணன் குடும்பத்தில் நடந்துச்சானே. இல்லை ரொம்ப ஆதங்கமாக இப்படி தட்டுறியப்பா, என்னப்பா தெய்வம் இருக்கு. சாமி இல்லாமல் நம்மெல்லாம் கிடையாது. சாமியை நம்புறீங்களா எல்லாரும்? இந்த சாமியை நம்புறோம் நீ சொல்கிற. முந்தானத்தை அருப்புக்கோட்டையில் நடந்த ஒரு உண்மை. பெத்த மயன் ஆத்தாவை ஏற்றிட்டு போயிருக்கேன் பைக்கில். அவங்க அம்மா கோயில் வரும்போது இவன் 100ல் போயிருக்கேன். அது 2 கையெடுத்து கும்பிட்டுருக்கு. பட்டார்னு விழுந்து
திருப்பி இந்த முண்டை பைய தூக்குறதுக்கு ஓடியாந்துட்டு முண்டைக்கு ரத்தத்தை கண்டா அலர்ஜியா. அவங்க அம்மாவுக்கு லேசாக கையில் அரைச்சிருக்கு. இவன் வெட்டி இவ்வளோ படுத்துட்டேன். கடைசியில் ஆத்தாவை காப்பாற்ற போன முதல்ல இவனை 107 தூக்கிட்டு போயிடுச்சு. அது வேற யாரும் கிடையாது, என் மாப்பிள்ளை ஆனந்தராஜ் தான். காமெடி அவங்களே வந்துட்டாங்க. உண்மைதானே? உண்மையிலே இந்த கும்பாபிஷேக விழாவில் சிறப்பாக இருக்குப்போ. நான் வரும்போதே நாங்கள் பரம்பரை கோடாங்க. நான் ஒன்று நேர்ந்துக்கிட்டேன். இவ்வளோ தூரம் நாடகத்துக்கு போகிறோம். புதுக்கோட்டையிலேருந்து பாவம் எல்லாரும் வயிற்று பசி இந்த கலையை நம்பித்தான் இருக்கோம். நான் வேண்டது காரில் வரும்போது அதைத்தான் வேண்டிக்கிட்டேன். எங்கள் ஐயனார் இந்த ஒரு நாள் மட்டும் மேகத்தை கலைச்சி விடணும். நாளைக்கு கும்பத்தில் தண்ணி ஊற்றும் போது மழை கடுமையாக இருக்கும். இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் மழை. ஆனால் இப்போ எங்கள் ஐயனார்ட்ட வேண்டேன், ஒரு சரியான மழையை இறக்கி விட்டேன்னா நல்லா இருப்பேன். நானும் சிம்படுங்காமல் காசை வாங்கிட்டு போயிடுவேன். ஐயனாரே அரும்பு உரைய கூடாது, மழை வெஞ்சுது ஊற செகதிலே கிடக்கணும்டா. அரும்பு ஒரு சாங்கு பா ஏக்கோ. தாளடி கோட்டை தம்பி வணக்கம்ப்பா. வேற என்னப்பா? புகழ் கிடையாது, ரோபோசங்கர். எக்கோ ஹலோ ஹலோ. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். முடியாது. மொத்த தமிழனுக்கு பயப்படுது உலக நாடு. என் தமிழக மக்கள் மட்டும் நாங்கள்
மறக்க மாட்டோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெயஹிந்த். இந்த பொம்பளை ஆளுலாம் ஜவராஜாவதா? கை தட்டுங்க மேடம், கை தட்டலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்து தெரியுமா? என்னது? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துச்சுல. அப்போ எல்லா பொம்பளை ஆளுங்க அத்தாய் சிலிண்டருக்கு தெரிஞ்சையில்ல, அந்த சிலிண்டருக்கு தெரியும் பொழுது அந்த அமெரிக்க நாடு பயந்தது யாருக்கு தெரியுமா? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு தான். தொடர்ந்து இந்தியாவை பகைத்தமானால் போர் தொடுத்தால் நம்ம நாடு ஈடு கொடுக்க முடியாது என்றுதான் பயப்படுது. ஈரான் பாரு, ஈரான் சின்ன நாடு, எதிர்த்து அடித்தேன். ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு உண்மை தெரியாது. எங்கள் அம்மாவை பெற்றவர் தான் ட்ரம்ப்பு. நல்லா வாயில் வந்துடும். எங்கள் அம்மாவோட அப்பாவோட பட்ட பேர் ட்ரம்ப்பு, இவர் பேர் வந்து பாம்பு. ட்ரம்ப்பு நம்ம தாத்தாடா, அதனால தான்டா இந்தியா சொன்னதை கேட்டார்றா. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். கேட்டார்ல, அப்புறம் தாத்தா தானே, அப்புறம் நான் நோத்தாவா? நாட்டில் என்னென்ன நடக்குது இன்னைக்கு? நம்மெல்லாம் உட்காந்து நிம்மதியாக இந்த கும்பாஜியை நடத்தி இந்த நாடகத்தை பார்க்குறோம்னா அது காரணம் யார் தெரியுமா? எல்லையை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற இராணுவ வீரர்களும் தமிழகத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரி தான். உண்மைதானங்கய்யா? ஐயோ என் ஜாமியலே, உண்மையிலே எங்கள் ஐயாக்கெல்லாம் காலிலே கும்பிட்டு விடுக்கிறேன். சூப்பருங்கய்யா. சில ஊரில் முறைச்சிக்கிட்டே இருப்பா, நீங்கள் கை தட்டுறீங்களே, காசு உங்கள்கிட்ட தான் இருக்காயா? விழா கமிட்டி அப்போ எதுவும் இருக்கா நடிகர்களுக்கு? துண்டு குண்டு இருந்தால் போடுங்க, இப்போ பழைய சேலைகள்லாம் இருந்தால் போடுங்க. வாங்க இப்போ விழா கமிட்டி வாங்க, துண்டு போடுங்க. இப்போ துண்டு அப்போ எடுக்கலை, அதே எங்கள் அப்பையும் சொல்கிறாருல்ல, அந்த அப்படின்னா பிரட்டி போடுறான்றார். எங்களுக்கு துண்டு ஓட்டு நீங்கள் வரவேற்க வேணாம், உங்கள் சிரிப்பு போதும். 30 துண்டுக்கு சமம்யா, போதும். நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன், நான் லூசு குதி மேனாடா. ஏலே நானும் கீயாட்டுக்காரன் தான், நான் என்ன ஹிந்திக்காரன் நினச்சாடா? நான் பேசிக்கிட்டே இருக்கவா? ஒரே ஒரு விஷயம், நான் பேசிக்கிட்டே இருந்தனால தான் என் மேலே அதிக புகார் வருது. இன்னைக்கு விழா கமிட்டி ஊருக்காரவங்க நாடகம் பேச அன்பாலயத்துக்கு வர்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எம்கேஆர் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் இருந்துக்கங்க, ஏன்னா உங்களை பார்க்கத்தான் உங்கள் தம்பிகள்லாம் நிறையா தூரத்துலேருந்து பைக்கில் வர்றாங்கன்னு ஊருக்காரவை சொல்கிறீங்க. நான் 10 நடிகர் பொழப்பை காப்பாற்ற ஒத்தாள் தாலி உசுரே ஓனாலும் நிற்கிறேன். ஆனால் நடிகர் என்ன நினைக்கிறாங்க? டயத்துக்கு எம்கேஆர் விட மாட்டுறாரு அப்படின்னு நினைக்கிறார். அப்போ நான் என்ன செய்வேன்? அவங்கள விடவா? தம்பி நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறது நல்லது. இவனுக்கு ஏதோ ஒரு முனி ஓட்டம் இருக்குடா, என்னைய நிற்க சொன்னேன், அப்போ அவங்கள பூரா வர சொல்கிறேன். தம்பி நாங்கள் என்ன கருதருக்கு வந்தோமாடா? எல்லாரும் மொத்தமாக அந்த ஒரு வயக்காடை அறுத்துட்டு அடுத்து நாத்தாங்கலை அறுக்கிறதுக்கு தொலைஞ்சு போக ஒன்றுமே புரியலை. சில பேர்லாம் பாரு, நிறைய போதையில் வருவேன், வந்துட்டு ஏன்ட்டேன். தம்பி நான் படுற கஷ்டத்தை கேள்றா. உள்ளே வந்துட்டு காலரை அப்படி தூக்கி விடுவேன். அண்ணே எம்கேரண்ணே, என் பொண்டாட்டிக்கிட்ட ஓன் நாடகம் தான் சொல்லிட்டு வந்தேன். சரிப்பா சரிப்பா, எனக்கு தெரியுதா அப்படின்ட்டுவேன். தெரியலையே, நல்லா பார்த்து சொல்லு. நான் என்ன முத்து போட்டால் பார்க்க முடியும்? நான் படக்குன்னு அடிப்பேன். என் தம்பிடா. எந்த தம்பி? எந்த தம்பி சொல்லு. உனக்கு 2017 இளையாங்குடி பஸ் ஸ்டாண்டில் டீ வாங்கி கொடுத்தேன் பாரு, ஆறுமுகம், நான் தேன்ட்டுவேன். எனக்கு தினமும் 100 ஆறுமுகமும் 100 பொன்னுச்சாமி டீ வாங்கி தர்றேன். ஏன் சொல்கிறேன்? என் தம்பிகளெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி கெட்டு போகக்கூடாதுன்னு அந்த அண்ணன் நினைக்கிறேன். என் தம்பிகள்லாம் நல்லா இருக்கான். ஏன்னா எங்கள் அன்னைங்க நல்லா இருந்ததுனால தான் நம்மளை தம்பிகளாக வளர்த்தாங்க. எங்கள் அன்னைங்கள்லாம் இந்த உட்காந்துருக்காங்க. நம்ம அண்ணன்றமே அவங்க அண்ணனே கிடையாதுப்பா, மச்சான் அன்று கூட்டத்தில் கேட்பாங்க. அவங்க மற்றொரு தகப்பன் தான் நமக்கு மூத்த அன்னைங்கள்லாம், நமக்கு அப்பா. என்ன தம்பி, உண்மைதானே தம்பி? எதிர்த்து பேச இந்த வர்றாங்க தம்பியை. வணக்கம்டா புள்ள, வணக்கம்டா புள்ள, வாமோட பயலுகடா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இங்கே படித்த யாராவது ஒரு தம்பி மேடைக்கு வரலாம். இவனை நான் கூப்பிடவே இல்லையாடா. சரி வந்துட்டேன், வா இரு. அன்புக்குரிய என் உறவுகளே,
இந்த மேடையில் நான் கூப்பிட்றேன் இல்லை, எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இதை எல்லாரும் நினைக்கிறீங்க மேடையில் கூப்பிட்டு எம்கேஆர் பொழுதுவோமாக பேசுகிறாருன்னு. இப்படி கூப்பிட்டு பேசுறதுனால் சில பேர் வாழ்க்கையிலே உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கிறார்கள். சமீபத்திலே சாயலோடி பக்கத்திலே பி உசலங்குளத்திலே பிள்ளையார் குளத்தில் உள்ள அந்த தம்பி பேர் என்னப்பா, திருமுருகன், ஒரு கும்மி பாடல் கலைஞனை கூப்பிட்டு பாட சொன்னேன். சூப்பர் சிங்கரில் வாய்ப்பு கிடச்சி போயிட்டேன். இது உண்மை. நீ என்ன பாடுவ? ஒரு பாட்டு பாடு. பாட தெரியாது, எனக்கு பாட தெரியாத. நான் சொல்றது மட்டும் சொல்லு, உனக்கு 500 ரூபா. சரி சொல்லுங்க. மதனா மதி வதனா என் பொட்டிய கூடனா என் மத சுதனா பொழந்து ஓச்சு. சொல்றா மதனா மதனா, சில ராக மசுறு வேற. மதி வதனா பாடு. மொச்ச கொட்டா பாடல. மதனா மதனா, மதி வதனா மதிவதனா, தாலி கவுன்சிலர் மையன் என் பொட்டிய குடுனா எம்மத சுதனா. என்னது 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 கொஞ்சம் கணேஷ் பையில இருக்கா? புள்ளி போச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, சொல்றா. சரி சொல்லுங்க. மதனா மதனா, மதி வதனா மதிவதனா, என் பொட்டிய குடுனா என் பொட்டிய குடுனா எம்மத சுதனா. எம்மத சுதனா. இப்ப சொல்லு. நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு இப்படி சொல்லி கொடுக்க சொல்லியாக்க? அதெல்லாம் பண்ண மாட்டேங்க. ஆமா, அதெல்லாம் சாப்பிட்டு போடுவார் மயிறு. காளி பையன் எங்க அண்ணன் மையன் தானடா. இதான் மடுசிங்க தம்பி. இந்த சர்ச்சு மாடு முண்டையா? வணக்கம்டா மடு பயலுகடா. கோலையா ஏ மடு மட்டும் 35 கிலோ இருக்கப்பா. ஏலே நான் இது யார் வேணா சொல்லலாம், 500 ரூபா தருவேன். மதனா மதி வதனா என் பொட்டிய கூடுனா எம்மத சுதனா. சரி ஒண்ணு வேணாம். திருவள்ளுவர். திருவள்ளுவர். தம்பி குருமி தெரிச்சு போவேன். இதை நான் சொல்லலடா. சரி சரி பேசுங்க. இரு அண்ணன் கேள்வி கேட்கிறேன். சரி. திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார்ல, அவங்க மனைவி பேர் என்ன? வாசுகி. சபாஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாசியோட அம்மா பேர் என்ன? அது தெரியாதே. பொத்திக்கிட்டு இரு. உடனே வாசிக்கின்றார். திருவள்ளுவர் எழுதிய குறளிலே வராத எழுத்து ஒண்ணு இருக்கு. எந்த குறளையும் அந்த எழுத்து மட்டும் வராது. என்ன எழுத்து? அக்கண்ணா. மொக்கண்ணா. அப்ப என்னது? இப்ப நான் சொல்றேன் பாரு, கைதட்டப்பா. திருவள்ளுவர் எத்தனை குறளை எழுதினாலும் வராத எழுத்து ஒன்று அதில் இல்லவே இல்லை. அந்த அவர் எழுதின எழுத்து தான் தமிழக மக்களுக்கு தலையெழுத்துடா என்று சொன்னார். சரி போ, 200 ரூபா வந்து வாங்கிக்க. பிளாட்டில் போய் வாங்கு. அங்கே ஒருத்தன் 3 அடியில் ஒருத்தன் இருப்பேன். பப்புள், அவனுக்கு ஒரு வெதர் ஆபீஸ் ஒன்று போடுங்க. உண்மையிலே அவனை கைதட்டலாம். எப்பயுமே வெளி மாநிலமாக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போனால் எல்லாரும் யோசிப்பாங்க. என் தமிழை மட்டும் என்னைக்கும் யோசிக்கிறதே கிடையாது. வீரன் இவன் ஒரு ஆள் வீரன் நிரூபிச்சிட்டேன். ஆனால் லேசா அவனுக்கு மொட்டனாக்கு மயஞ்சான்டான்டா. ஒரு சாங் பாடுவோமா? மாமா வணக்கம் மாமா. அவர் ஏற்கனவே கேமராமேன் வந்திருப்பாரடா. ஓகே மாமான்றேன். மது பழக்கம் குடிக்கிற அண்ணன் தம்பிகளுக்காக இந்த கோமாளி நாள் ஒரு விழிப்புணர்வு பாடல். ஏன்னா இன்னைக்கு குடிக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே இழந்துடுறோம். ஆண்மை தன்மை இழந்துடுறோம், சுறுசுறுப்பை இழந்துடுறோம், பார்க்குற வேலை இழந்துடுறோம், உறவுகளை இழந்து விடுகிறோம். இந்த குடி நம்மளை முட்டாளாக்கி விடும். அன்பு உறவுகளை உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், பெருமையாக பேசுவதற்கு இங்க வரல. யாரு வேணா தமிழகத்தை ஆளலாம். எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க, யாரு வேணா ஆளலாம். இங்கே யாருக்கும் எதுவும் நிரந்தரம் அல்ல. யார் வேணா பிறந்து வரலாம், யார் வேணா இப்படி இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் உள்ளவரை டாஸ்மாக் கடையை மட்டும் யாரால அடைக்க முடியாது. அடைக்க முடியாது. நான் சொல்றேன், அப்படி யாராவது அடைச்சிட்டீங்கன்னா
அவங்க காலில் 1000 தடவை நான் கும்பிட்டு விழுகிறேன். அப்படி அடைச்சிட்டேன்னா பொம்பளை ஆளுகளை உலையெல்லாம் வைக்க முடியாது. புரிஞ்சு உலக்கை எடுத்துகிட்டு ஒரு அடி அடிப்பேன். முண்டை சாராயத்தை வைடி சாராயம் காய்ச்சிடுவாங்க. மறுபடியும் சாராயம் காய்ச்சினா நம்ம குடும்பம் பூரா குண்டியை தூக்கிறேன். அதே மாதிரி குடிக்கிற ஆளுகள்லாம் உடனே விட சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக. ஆப்பு அடித்தாலும் கோட்டடி, கோட்டை அடித்தாலும் கட்டிங்க அடி, கட்டிங்க அடித்தாலும் சீமக்கரில் உட்காந்து வெறும் கருணை அடின்னு. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலோ வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள இங்க தெருவில் வாடுமே. வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தமா, சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தமா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நாம மறந்தமா, டாஸ்மார் கடை குடி கணேஷ் கோயில புளிப்ப நாம மறந்தமா. கைச்சாட கட்டாடாட்டே நம்ம 170 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குறோம். கடை அடப்புனா நம்ம 250 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குறோம். 100 ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு குடும்பத்துக்கு பசிய போக்க அரிசி வாங்கலாம். அண்ணன் தம்பியெல்லாம் நம்ம 170 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குறோம். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடிநாள தினசரி தமிழ்நாட்டு செய்தித்தாள்களை புரட்டி பாருங்க. இந்த குடிநாள தற்கொலை பண்ணி செத்த குடும்பம் தான் அதிகமாக செய்தித்தாளில் வருது. அண்ணன் தம்பிகளா, இந்த குடிய மறக்க நம்ம எத்தனை கோயிலுக்கு நேர்த்திக்கடன் போட்டாலும், எத்தனை தடவை காப்பு கட்டி கயிறு கட்டினாலும், சத்தியம் பண்ணினாலும் இந்த குடிய மறக்க முடியாது. உங்க மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கு இந்த மதுவை மறக்க முடியும். அண்ணன் தம்பியெல்லாம் சூப்பர்னு சொல்றியா? அண்ணனை சூம்பு விடுன்றேனா? யானை கதை அப்துல் கலாம் ஐயா பாடும்போது ஒத்த வார்த்தை பேசல என் தங்கம்மையே. யானை கதை அவனுக்கு டொங்கா சேவன். இந்த யானை கதை மதிப்புக்குரிய திருப்பாலாக்குடி காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் உதவி காவல்துறை என் உறவுகள் மேடைக்கு வருகவருகென அன்போடு கிராமத்தார் சார்பாக அழைக்கிறார்கள். மணக்குடி கிராம நிர்வாக அலுவலர் அவர்களும் மேடைக்கு வாருங்கள் ஐயா. காவல்துறை உறவுகளை மேடைக்கு வாங்க. இருப்பா காவல்துறைட்டு அப்புறம் ஒன்னே சொல்லி கொடுத்துருவேன் ஐயா. பிளாக்கில் கணேஷ் போல வைக்கிறேன் எங்க நீங்க பேசு. கலைவாயந்தல் அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் கோவில் ஆலய கும்பாபிஷேக விழா முன்னிட்டு இந்த நாடகம் கலைவாயந்தல் இளைஞர் நற்பண்பு சார்பாக நடத்தப்படுகிறது. இந்த நாடகத்திற்கு அன்பளிப்பு வழங்கிய இளைஞர் நற்பண்புக்கு கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மின்வாரிய ஊழியர் அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பாய் பழைய வாயருக்கு எந்த ஊர் தானிக்க? அது நாடகத்துக்கு மண்ணில் வைக்கிறதுக்குன்னே ஒரு பாய் வச்சிருப்பிய. அது நீங்கள் பற்றியே வரையலா? அப்போ அழிச்சு கழிச்சு உள்ளே இருந்து குதிச்சு வரவா? ஐயா வாங்க ஐயா. எங்க அப்பு வாங்க. யார் வரா? நான் தானே பாடிக்கிட்டு தானே இருந்தேன். யானை கதை என் தம்பிகளுக்காக யானை கதை. இந்த யானை கதையை நான்
என் வாகனத்தில் வரும்பொழுது தான் யோசித்தேன். ஆரம்பத்திலே எலி டொங்காசு போடுவது போல் நான் யோசிக்கவில்லை. நான் என்ன யோசிச்சேன்னா, யானைக்கும் எலிக்கும் சண்டை. அப்போ எலி ஒரு அறையுது, யானை செத்துருது. இப்படி தான் யோசித்தேன். அப்புறம் பார்த்தேன், என் தம்பிகள் சிரிக்க மாட்டார்களே. அப்பொழுதுதான் கப்பலிங் யோசனை வந்தது. அப்போத்தான் எலி யானையை செய்கின்ற அந்த அற்புதமான நிகழ்வு. தம்பி, இப்போ யானை கதை சொல்ல முடியாது. ஏன்னா யானை இப்போ 7 மாதம் நிற கர்ப்பிணி. எலி மாமா வளகாப்பு போட போகிறாரு வர்ற புதன்கிழமை. எனக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. மதுரையில் பிளாட்பாரத்தில் வளகாப்பு போட போகிறாங்க. யானை சினையாக இருக்குது. ஏன்னா நான் இருங்கப்பா, அவங்களுக்கு தேவை யானை கதை, பிட்டு படம். ஏன்னா பூராமே அவங்களால் ஒன்றும் பண்ண முடியலையாப்பா, பொண்ணு கிடைக்கலையே, என்ன பண்ணுவேன்? நயினார் கோவில் மின்வாரிய ஊழியர்களுக்கு காமதி சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படும். எத்தனையோ வீடுகளுக்கு என்ன சொல்ல விட மாட்டேன். என்ன அந்தமானை சேர்ந்த அம்மன் ஃபேன்சி ஸ்டோர் அவர்கள் எம்கேஆர் அன்பாலயத்திற்காக ரூபாய் 1000 நன்கொடை வழங்கியுள்ளார்கள். நன்கொடை வழங்கிய அந்தமான் ஃபேன்சி ஸ்டோர் அந்தமான் அவர்களுக்கு காமதி சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அந்தமான்லேருந்து வந்து அன்பாலயத்துக்காக 1000 கொடுக்குறாரு. ஒரு பக்கத்தூர்லேருந்து வந்து பாடாப்படுத்திக்கிட்டு எல்லாம் செய்யலாம்னா ஜெய்வனியாடா, அதான்டா என் தம்பி. அண்ணனுக்கு எல்லாம் செய்யலாம்டா. அப்போ அவங்க வரட்டு நடிகர்களுக்கு துண்டு போடுங்க. அப்போ எங்களுக்கு போடுங்க. நாங்கண்ணே 5 பேரும் வரப்போட்டோம். அந்த ஆளுகளா நாங்கள் நடிகர் தான், காலையில் தான் வரப்போட்டு போடுங்க சாமிக்கலாம். ஹலோ, அந்த எக்கோவை கட் பண்ணுங்க. பேசுறது அலறுது. பேசுறது தெளிவாக புரிய மாட்டேங்குது மக்களுக்கு. மக்களுக்கு புரிஞ்சாத்தேன் சிரிப்பாங்க, கைதட்டுவாங்க. கண்ணாருன்னு கேட்குது. கலவாயந்தல் கிராமத்திற்கு வள்ளித்திரமன் நாடகத்திற்கு நடிக்க வந்திருக்கும் நாடக நடிகர் பப்புன் எம்கேஆர் அவர்களுக்கு காமதி சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படும். இங்கே ஆர்மணித்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் புதுக்கோட்டை எஸ் செல்வராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவ கைதட்டலாம். மிருதங்கத்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி தோப்பூர் மருது, பேரிலே இருக்கிறது வீரமும் விவேகமும். மருது அன்பு அண்ணன் மூர்த்தி. இன்னும் கொஞ்சம் டேப்பில் 6 அடி உயரமாக இருந்தால் நீ அவங்கனையே கிடப்ப, இறங்க முடியாது. தாளமுத்து கொண்டிருக்கும் சத்தி எங்கள் ஐயா சத்தி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்தும். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் குறிவனந்த பாண்டி அவருக்கு பதிலாக அவருடைய உதவியால் மடு பாய்ஸ் ஏற்றுக்கொள்வார்கள். வாமாப்ல, ஐயா உனக்கு 7 துண்டலடா வேணும். ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற சாகுல் ரேடியோஸ் இளையாங்குடி அந்த உரிமையாளர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம்.